ஹாய் ஹலோ வெல்கம் டு பயோ ஸ்கூல். இன்றைக்கி நம்ம பாலினேஷன் பை வாட்டர் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஹைட்ரோஃபில்லி அப்படின்றது வாட்டர் மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதை ஹைட்ரோஃபில்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட்ரோஃபில்லி பார்த்திங்கன்னா 2 டைப்ஸில் நடக்கும். ஒன்று வந்து எபி ஹைட்ரோஃபில்லி, இன்னொன்று ஹைப்போ ஹைட்ரோஃபில்லி. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து ஹைட்ரோஃபில்லஸ் ஃப்ளவர்ஸனுடைய போலன் கிரெயின்ஸை கவர் பண்ணி ஒரு மியூசிலேஜ் கவரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மியூசிலேஜ் கவரிங் வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த போலன் கிரெயின்ஸ் வாட்டர்லேயே இருக்கும்போது அந்த வெட்னஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகக்கூடாது, ஒரு டீகேனஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மியூசிலேஜ் கவரிங் வந்து அந்த போலன் கிரெயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ எபி ஹைட்ரோஃபில்லி அப்படின்றது வாட்டர் லெவலில் நடக்கக்கூடிய அந்த பாலினேஷனை தான் நம்ம எபி ஹைட்ரோஃபில்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. வாட்டர் லெவல் அப்படின்றது வாட்டர் மேலே ஓடுது இல்லைங்களா. ஸோ இந்த வாட்டர்னுடைய இந்த சர்ஃபேஸில் வந்து இந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து எபி ஹைட்ரோஃபில்லின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வேலிஸ்னேரியா ஸ்பைரலிஸ், எலோடியா, இது 2 ஸ்பீஷஸ் வந்து நமக்கு புக்கில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போது வேலிஸ்னேரியா ஸ்பைரலிஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். வேலிஸ்னேரியா ஸ்பைரலிஸ் பிளான்ட் பார்த்திங்கன்னா டைஈஷியஸ் கண்டிஷன். டைஈஷியஸ் அப்படின்றது மேல் பிளான்ட் தனியாகவும் ஃபீமேல் பிளான்ட் தனியாகவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சப்மர்ஜாக இருக்கும். சப்மர்ஜ் அப்படின்றது தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடியதை சப்மர்ஜ்டுன்னு சொல்கிறது. ரூட்டட் ஹைட்ரோஃபைட் அப்படின்றது அந்த பிளான்ட்டில் வந்து ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சாயிலில் போய் அந்த ரூட் வந்து கம்பைன் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஃபீமேல் பிளான்ட் பார்த்திங்கன்னா சாலிட்டரி ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சாலிட்டரி ஃப்ளவர் அப்படின்றது இப்போ ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாலிட்டரி தனியாக இருக்கக்கூடிய ஃப்ளவர் தான். ஓகேங்களா. அதேமாதிரி ஹைபிஸ்கஸ் இதெல்லாமே சாலிட்டரி ஃப்ளவர். ஒரு சிங்கிள் ஃப்ளவர் தனியாக இருந்துச்சுன்னா அது சாலிட்டரி கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாலிட்டரி ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பாலினேஷன் டைமில் நல்லா மெச்சூர் ஆகி வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு மேலே, ஓகேங்களா, சர்ஃபேஸ் லெவலில் நல்லா நீளமாக வளர்ந்து இருக்கும். ஓகேங்களா. ஹைட்டாக இருக்கும். கீழேருந்து அந்த வாட்டர்னுடைய பேஸ்லேருந்து அப்படியே மேலே வளர்ந்து வாட்டர்னுடைய சர்ஃபேஸ் லெவலில் இந்த சாலிட்டரி ஃப்ளவர் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ நீளமாக வளர்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளவர்னுடைய பெடிசல் நல்லா லாங்காக காயில்டு ஸ்டாக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரியே அந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா கப் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. இந்த மாதிரி அந்த ஃப்ளவர் ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் இருக்க இந்த கப் ஷேப்பில் வந்து இந்த சென்டர் போர்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கப் ஷேப் ப்ரொஜெக்ஷன் இருக்கும் பொழுது ஈஸியாக வந்து மேல் ஃப்ளவர் வந்து அதில் வந்து கீழே விழுகும் பொழுது பாலினேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா. அதே மாதிரி இதெல்லாம் ஃபீமேல் பிளான்ட்டு. மேல் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அது தனியாக வந்து டெவலப் ஆகும். ஸோ நல்ல மெச்சூர் ஆனதுக்கப்புறமா அந்த மேல் ஃப்ளவர் வந்து டிட்டாச் ஆகி கீழே விழுகும். மேல் ஃப்ளவர் வந்து அந்த மேல் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி அப்படியே ஃப்ளோட் ஆகும். வாட்டரில் ஃப்ளோட் ஆகி அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டே வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஃபீமேல் ஃப்ளவர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கோ அந்த ஃபீமேல் ஃப்ளவர்னுடைய அந்த கப் ஷேப் ப்ரொஜெக்ஷனில் அந்த மேல் ஃப்ளவர் போய் ரீச் ஆகும். அந்த மேல் ஃப்ளவர் ரீச் ஆன உடனே பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இது வந்து எபி ஹைட்ரோஃபில்லி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஹைப்போ ஹைட்ரோஃபில்லி. ஸோ இந்த ஹைப்போ ஹைட்ரோஃபில்லி பார்த்திங்கன்னா பாலினேஷன் ப்ராசஸ் வந்து வாட்டருக்கு அடியிலேயே நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்போ ஹைட்ரோஃபில்லி அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜூஸ்டெரா மெரினா, செரோஃபில்லம். ஓகேங்களா. ஓகே, என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.